வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 25 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: குஜராத் பகுதிக்கு கடந்த 2-3 நாட்களாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்திலே இரண்டாவது வெள்ளப்பெருக்கை குஜராத்திற்கு ஏற்படுத்த போகிறது. குஜராத் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராவின் மும்பை உள்ளிட்ட பகுதி, குஜராத்தோட சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அவுரங்காபாத், அஜந்தா, எல்லோரா போன்ற பகுதிகளுக்கும், ஒட்டுமொத்த மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர், ஒடிசா பகுதிக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அடுத்த நிகழ்வோட வழித்தடம் ஒடிசா முதல் குஜராத் வரை பாகிஸ்தானுக்குள் நுழையும். இந்த நிகழ்வு நகர்வின் காரணமாக தற்பொழுது மேற்கு வங்கத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று குவிதல், அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியில் காற்று ஈர்ப்பு காரணமாக கிழக்கு காற்று நுழையாமல் இருக்கிறது. அப்படி பயணிக்கக்கூடிய காற்று அவ்வப்பொழுது கிழக்கு கடலோரத்திலே நேற்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும், குறிப்பாக மணல்மேடு முதல் அரியலூர் வரை, காட்டுமன்னார் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதி, முட்டம் மற்றும் மீன் சுருட்டி, கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளுக்கு நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். அதே போல பல்வேறு மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு நேற்றைக்கு முன்தினம் விழுப்புரம் கடலோரம் மற்றும் செங்கல்பட்டு கடலோரத்தில் செய்யூர் பகுதியெல்லாம் மழை. காரணம், அங்கே ஒரு வளைவு இருக்கிற காரணத்தினாலே வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று எளிதிலே நுழையும், குளிர்பிக்கும். இப்போ ஒடிசா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே நுழைய போகிற காரணத்தினாலே கிழக்கு காற்று எளிதிலே உள்ளே நுழையும். இது படிப்படியாக இந்த செயல்பாடு தொடங்கும். கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் தற்பொழுது குளிர்ந்திருக்கும், குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும். அதே போல மைசூரில் இருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும். அதே போல செங்கோட்டை கணவாய், அதாவது ஆரியங்காவு கணவாயிலிருந்து குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும். படிப்படியாக கேரளாவில் மழை பொழிவு அதிகரிக்கும் பொழுது சாரல் மழை நேற்றைக்கே ஒரு முறை வந்தது பாலக்காட்டு கணவாய்க்கு. அந்த சாரல் மழை இன்றிலிருந்து சரியாக 27ஆம் தேதியிலிருந்து நல்ல சாரலாக மாறும். 30, 31 வலுவான மழையாக மாறும். ஆகஸ்ட் 1 8ஆம் தேதி வரை வலுத்த பலத்த மழை, நிலச்சரிவு வயநாட்டிற்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில மழை, அதாவது கபினிக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய வயநாடு பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது. அதே போல ஒட்டுமொத்த கர்நாடகா, கேரளாவிற்கு மழை பொழிவை கொடுத்து நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கும், கேரளாவின் இடுக்கி அணைக்கட்டு பகுதிகளுக்கும், குறிப்பாக வரக்கூடிய காற்றோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக குஜராத் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று இரண்டாக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதி மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியை நோக்கி ஒரு 50% காற்றும், ஒரு 50% காற்று கர்நாடகாவின் மங்களூரு, உடுப்பி வந்து பிறகு திசை மாறி வட மேற்கில் இருந்து தென்கிழக்காக நீலகிரி மாவட்டத்தில் நுழைந்து அட்டப்பாடி மற்றும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் வால்பாறையோட மேற்கு மற்றும் வடமேற்கு சரிவு, அதாவது பொள்ளாச்சிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே தென்கிழக்கு நோக்கி வடமேற்கில் இருந்து காற்று பயணிக்கும் என்பதனால ஒரு வித்தியாசமான ஒரு மழை பொழிவை ஆகஸ்ட் முதல் வாரத்திலே கேரளாவும், கர்நாடகாவும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் பெற இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு நேற்று முன்தினம் கொடுத்த நிலையில இன்றைக்கும் நாளைக்கும் அதே போல் குறைந்த பரப்பிலே மழை பொழிவு இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும்,
அதே போல கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்பவர்களுக்கும் நேற்றுக்கு தெரிந்திருக்கும் அந்த மழையோட அனுபவம். இதே போல் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். 27ஆம் தேதியிலிருந்து மேலும் பரப்பு அதிகரிக்கும். இன்றைக்கு தேதி 25, இன்னும் 2 நாள் கழித்து. அதற்கு பிறகு மாத இறுதி நாட்களிலே மேலும் பரப்பு அதிகரிக்கும். ஆகஸ்ட் 1 பிறந்ததும் உங்களுக்கு இந்த எல் நினோ என்கின்ற வார்த்தை மறையும் அளவிற்கு, மறக்கடிக்கும் அளவிற்கு, குழப்பம் விலகும் அளவிற்கு, ஊடகங்களிலே பேசுபொருள் தலைகீழாக மாறப்போகும் அளவிற்கு, அதாவது எல் நினோ என்றார்கள், வெப்பம் என்றார்கள், அனல் என்றார்கள், வறட்சி என்றார்கள். என்ன இப்படி தலைகீழாக மாறி இருக்கிறது? ஆக வானிலை கணிப்பில் தவறிவிட்டோமோ என்கின்ற பேச்சாக மாறப்போகிறது. ஆக நீண்டகால வானிலை அறிக்கை கணிப்பிலே தவறு ஏற்படுகிறதோ என்கின்ற பேச்சாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள் நடக்கும். வயநாடு பகுதியில் வரக்கூடிய ஆகஸ்ட் 2, 3, 4 தேதிகளிலே நிலச்சரிவிற்கு எச்சரிக்கையை விடுக்கிறேன். அதே போல நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 1 முதல் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும், அனைத்து மாவட்ட பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும், கேரளா கர்நாடகாவிலும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழை கொடுக்க போகிறது. இதுல முதலிடம் பிடிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் தெற்கு காற்று நுழைந்து, அதாவது வலுவாக நுழையாத, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு உள்ளே நுழையும் பொழுது காற்று சுழற்சியாக செயலிழக்கும். ஆக வலுவா இருந்தா தான் வலுவா காற்று நுழையும். ஆக வலு இல்லாமல் அது மெல்ல நகரும் என்பதனால தெற்கு காற்று மிக மெல்ல நுழையும். ஆக வலுவாக இருந்தால்தான் அது வேதாரண்ய மழையை மயிலாடுதுறை நோக்கி தள்ளும். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு வானிலை ஏற்படுத்த போகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில். வழி இல்லாமல் மெல்ல நுழையும் காற்று மதிய, மாலை, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலும் வடக்கு பகுதி, நீலகிரி, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டுமொத்த பகுதி, நீலகிரி, கோயமுத்தூர் மேற்கு, கணவாய் பகுதி, கோயம்புத்தூர் வடக்குக்கும் உண்டுங்க. வெப்பசலன இடிமழையுடன் சேர்ந்த தென்மேற்கு பருவமழையாகத்தான் இருக்கும். ஆக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மழை இருக்கு, மேட்டுப்பாளையத்திற்கும் மழை இருக்கு. அதே போல ஈரோடு மாவட்டம் கொடுமுடி உள்ளிட்ட காற்று பகுதிக்கும் மழை இருக்கு. இந்த நெகமத்திற்கும் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் குறைவான மழை இருக்கு. நெகமம் வரைக்கும் வலுவான சாரல் இருக்கு. தாராபுரம் தாண்டி டெல்டா வரைக்கும் நல்ல மழை இருக்கு. ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். மணப்பாறை தாண்டியதும் வீரியமடையும். கந்தர்வ கோட்டை தாண்டியதும் மேலும் வீரியமடையும். டெல்டா கடலோரத்தில் பலத்த மழை இருக்கு. கோடியக்கரை முனைக்கும் இருக்கு, தொண்டிக்கும் இருக்கு, ராமேஸ்வரத்திற்கு கூட தெரிகிறது. கண்டிப்பாக மண்டபம் வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சுற்றுவட்டார பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் அந்த கிழக்கு பகுதி, பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலையும், ஆங்காங்கே கிழக்கு பகுதியிலையும், ஒட்டுமொத்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டத்தின், விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது. கேரளாவோட இடுக்கி அணைக்கட்டு பகுதி, தமிழ்நாட்டின் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி, தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவு கேரள பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு, அதிலையும் குறிப்பாக வால்பாறை, நீலகிரி இடைப்பட்ட பகுதி, வால்பாறை, நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில், குறிப்பா வயநாடு பகுதியில சற்று அச்சுறுத்தல் மழைப்பொழிவு ஆகஸ்ட் 2, 3, 4 தேதிகள்ல தெரிகிறது. ஆக நல்ல மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய, அதாவது தற்பொழுது நிலவக்கூடிய வெப்பம் படிப்படியாக விலகும். ஓரிரு நாட்கள் சற்று பொறுமை காத்தால் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைவதை உணர்வீர்கள். ஆகஸ்ட் இந்த மாதம் 31ஆம் தேதியிலிருந்து 30-31 வலுப்பெறப் போகிற மழை ஆகஸ்ட் 1, 1 விட 2, 2 விட 3, 4, 5 இந்த 3 நாளும் பலத்த மழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும், வங்க கடலோரமும் இருக்கும், வட கடலோரமும் இருக்கும், வட உள்பகுதிகளிலும் இருக்கும், டெல்டாவிலையும் இருக்கும்.
நல்ல மழை காத்திருக்கிறது. அறுவடை, ஏதாவது உளுந்து அறுவடை, நெல் அறுவடை இருந்தால் விரைந்து முடித்திடுக. ஆகஸ்ட் 1 முதல் 8 வரை அடுத்த சுற்றின் மழை தீவிரம். படிப்படியாக வெப்பசலன இடிமழை பொழிவு தீவிரம். வரக்கூடிய நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே சாரல் மெல்ல அதிகரிக்கும். 27க்கு மேல் நல்ல கொஞ்சம் கூடும். 30, 31 நன்றாக கூடி காணப்படும். ஆகஸ்ட் 8 ஏற்கனவே 10ன்னு சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 8 அல்லது 9 தேதிக்கு மேல ஒரு 4 நாள் இடைவெளி கிடைக்கும். இதை நாம் இப்பொழுது சொல்லவில்லை, நீண்டகால அறிக்கையில நாம சொல்லியிருக்கிறோம். அப்பொழுது பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பானை நோக்கி ஒரு புயல் பயணிக்கும். அந்த புயல் காரணமாக காற்று சற்று திசை மாறும். அது ஒன்றே அங்கு ஜப்பான் நோக்கி பயணிப்பது, ஜப்பான் மற்றும் தாய்வான் நோக்கி பயணிப்பது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வெல்லாம் நேரடியாக அது தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதிக்கு, அதாவது முதல்ல வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், ஹாங்காங் அந்த பகுதி வழியாகவும் படிப்படியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாகவும் படிப்படியாக தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வழியாகவும் வங்கக்கடல் நோக்கி வந்து ஆகஸ்ட் 15க்கு மேல் தென்மேற்கு பருவமழை நன்றாக வலுப்பெற்று ஆகஸ்ட் இறுதி 10 நாள் மிகவும் வலுப்பெற்று செப்டம்பர் ஒட்டுமொத்த 30 நாளும் பெரும்பாலான நாட்கள் அச்சுறுத்தும் மழை கேரளா, கர்நாடகாவிற்கும் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடிக்கடி அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய மழை பொழிவும் இருந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக மேட்டூர் மற்றும் பவானிசாகர், பரம்பிக்குளம், அமராவதி, திருமூர்த்தி மற்றும் முல்லை பெரியாறு, வைகை அணைக்கு அதற்கு அடுத்தபடியாக இப்படி தென் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள்லாம் படிப்படியாக நீர்வரத்தை கொடுக்கும் வகையில மழை பொழிவு அதிகரிக்கும். கண்டிப்பா செப்டம்பரிலே அணைகளை நிரப்பும் மழையும் அக்டோபர் 15 தேதி கேரளா, கர்நாடகாவிற்கும் ஒரு வெள்ள ஆபத்தை, ஒரு பாதிப்பை கொடுக்கும் வகையில மழைப்பொழிவு இருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும். படிப்படியாக நினைவில் கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.